ஹாய் டே வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். பெருவிட பண்ணையில் சோனாலி கோழியை நம்ம ஆட் பண்ணி வளர்க்குறோம் அப்படின்னா இது சாத்தியமா? கொத்திக்கிற பிரச்சனை வராதா? இல்லை ப்ரீடு மிக்ஸ் ப்ரீட் ஆகி ஏதாவது பிரச்சனை வராதா அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் இருக்குது. இந்த சந்தேகத்துக்கான முழு விளக்கம் தான் இந்த வீடியோ. பொதுவாகவே எந்த ஒரு இனக்கோழியுமே நம்ம ஒரே இடத்துல வளர்க்க முடியும், அதுவும் மேய்ச்சல் முறையில் வளர்க்க முடியும். அது பெருவடை இல்லை சோனாலி இல்லை வான்கோழி அந்த மாதிரி சிமிலாரிட்டி இதில் கணக்கு இல்லை. நாம் எப்படி மெயின்டைன் பண்ணி அந்த ப்ரீடை பியூராக வச்சுருக்கோம், எப்படி மிக்ஸ் ப்ரீட் ஆகாமல் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம், அதை பொறுத்து தான் நம்மளோட பண்ணை எந்த அளவுக்கு சிறப்பாக இயங்குது, நாம் அதில் எந்த அளவுக்கு ஒரு வேலை செஞ்சுருக்கோன்றதே தெரிய வரும். பொதுவாக பெருவிட கோழி வளர்க்குறோம் அப்படின்னா முக்கால்வாசி கறி தேவைக்காக தான் நம்ம வளர்ப்போம். அதில் ஒரு 30% நம்ம அழகுக்காகவும் மீதி ஒரு விளையாட்டுக்காகவும் நம்ம வளர்க்க செய்கிறோம். அப்படி வளர்க்கக்குள்ள அதில் வரக்கூடிய வருமானம் தீவனத்திலேயே பாதிக்கு போயிட்டதால் நம்மளுக்கு வருமானம் கொஞ்சம் குறைவாக தெரிகிற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம ஒரு 10 சென்ட் இடத்துல ஃபின்ச்சிங் போட்டு வளர்க்குறோம், இல்லை 1 ஏக்கரில் ஃபின்ச்சிங் போட்டு வளர்க்குறோம் அப்படின்னா மேக்ஸிமமே பெருவிடை பண்ணையை பொறுத்த வரைக்கும் ஒரு 50 கோழி, ஒரு 70 கோழி தான் மேக்ஸிமம் நம்ம வளர்ப்போம் தாய் கோழியாக. அப்போது மீதி இடங்களை சும்மா தான் கிடக்குமே. அப்படி சும்மா கிடக்கிற இடத்துல நம்ம இன்னும் ஒரு ப்ரீடை சேர்த்து வளர்க்குறதால எந்த பிரச்சனையும் வராது. அப்படி சேர்த்து வளர்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணதில் சோனாலி கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா சோனாலியில் அதிகமாக கொத்திக்கிற பிரச்சனையோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அதனால் மேய்ச்சலுக்கும் சிறந்ததாக இருக்கும், கூண்டுலேயும் சிறந்ததாக இருக்குன்றதால நம்ம அதை சஜஸ்ட் பண்ணுறோம். முட்டையிடும் திறன் அதிகமாக இருக்கிறதால நம்ம மேய்ச்சல் முறையில் சோனாலியை வளர்க்குறோம் அப்படின்னா சிறுவிடல் சாயலில் இருக்கிறதால நம்மளுக்கு சேலுக்கும் நல்லாயிருக்கும், முட்டையோட ஈல்டுமே நல்லாயிருக்கும். சரிப்பா வளர்க்கலாம், சரி எல்லாம் சரி, நீ சொல்கிறது புரியுது, இப்போ நாங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கோம், இதில் கொத்திக்கிற பிரச்சனை வராதா? அப்படி பெருவிடை சோனாலியை விரட்டுமே, இல்லை மிக்ஸ் ப்ரீட் ஆகிடுமே, அப்படிலாம் ஆக வாய்ப்பு இல்லைங்க. எப்படின்னா இப்போ பெருவிடை சேவல் பொறுத்த வரைக்கும் 7 மாதத்தில் கூவும், 8 மாதம் 7 மாதத்தில் தான் பெட்டையில் உழப்பாக்கும். அந்த டைமில் நீங்கள் கட்டுத்தர போடணும் சேவலை பிரித்து. அது மாதிரி சோனாலியை பொறுத்த வரைக்கும் 4 மாதத்தில் சேவல் கூவி பெட்டை மேலே ஏற பார்க்கும். அந்த நேரத்தில் அதை தனியாக ஃபின்ச்சிங் போட்டு சேவலை மட்டும் விட தெரியணும். பெட்டை கோழிங்க எல்லாமே ஒன்றா மேயறதால எந்த பிரச்சனையுமே வராது. மோஸ்ட்லி சேவல் சோனாலி சேவல் பெருவிடை பெட்டை மேலே உழாது. ஆனால் பெருவிடை சேவல் சோனாலி பெட்டையில் உழ அதிக வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் கரெக்டாக ஒரு கட்டுத்தரை போட்டு மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா வேலை பளு அதிகமாக தான் இருக்கும். ஆனால் அதில் இருக்கிற ப்ராஃபிட்டை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வேலை பளு நமக்கு ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு 70 கோழி நம்ம பெருவிடை வளர்க்குறோன்னு வச்சிங்களேன், ஒரு அப்ராக்சிமேட்டாக மீதி இடம் ஃபுல்லாகவே நமக்கு சும்மா தான் கிடக்கும். அப்போ எவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம அதை உபயோகப்படுத்தாமல் இருக்க முடியும்? அப்படி உபயோகப்படுத்துகிறோம் அப்படின்னா முட்டை தேவைக்காக நம்ம வேறு ஒரு இனக்கோழியை வளர்க்குறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் சோனாலியை அது கூட மிக்ஸ் பண்ணி வளர்க்குது. மிக்ஸ் ப்ரீட் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் சேவல் கூவன உடனே நம்ம பிரிச்சிடுறோம். இதில் பெருவடையில் கட்டுத்தர போட்டுறோம். அப்படி வளர்க்கக்குள்ள சாதாரணமாக நீங்கள் ஒரு 150 சோனாலி அந்த இடத்துல வளர்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சராசரியாக 100 முட்டை 80 முட்டை ஒரு நாளைக்கு உங்களுக்கு கிடைக்கும். 80 முட்டையே கிடைச்சிதுன்னு வச்சிங்களேன், ஒரு முட்டை 10 ரூபா 12 ரூபா, ஏரியாவுக்கு பொறுத்து 15 ரூபா. நம்ம 10 ரூபா ஒரு நடுத்தரமாக 12 ரூபான்னு கணக்கு போட்டுக்கோம். 10 ரூபான்னு போட்டாலே உங்களுக்கு 800 ரூபா கிடைக்கும். 12 ரூபான்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக ஏற இறங்க ஒரு 900 ரூபா கிடைக்குதுன்னு வச்சிங்களேன். மாதம் 27,000 ரூபா தீவன செலவு, அதில் ஒரு 7,000 ரூபா போயிட்டோம். நம்ம மேய்ச்சல் முறையில் தான் வளர்க்குறோம், இருந்தாலும் காலையில் தீவனம் போட்டு தான் நம்ம கோழியை திறந்து விடுவோம். 7,000 ரூபா போயிட்டோம். 7,000 ரூபா போயிட்டால் கூட முட்டையில் மட்டும் 20,000 ரூபா நமக்கு சாலிடாக நெட் கேஷாக நிற்கும். அது இல்லாமல் பெருவிடை ஒரு நாள் குஞ்சோ இல்லை ஒரு 1 மந்த்தோ நம்ம சேல் பண்ணிக்கிட்டு இருப்போம், இல்லை கறிக்காக வளர்த்து விற்றுக்கிட்டு இருப்போம். அதில் ஒரு 20,000 கிடைச்சா கூட நம்மளுக்கு நெட் சேலரி மாதிரி
ஒரு 40,000 ரூபா பக்கம் நம்மளுக்கு வந்து சாலிடாக கிடைக்கும். எக்ஸ்ட்ரா நம்ம செய்கிற வேலை என்னென்னா, எப்படி பிரித்து வளர்க்கணும் அதை மட்டும் நம்ம கற்றுக்கிட்டால் போதும். அதை கற்றுக்கிட்டிங்கன்னா இப்போ தெரியுது இல்லைங்களா, இந்த மாதிரி நீங்கள் வந்து கட்டாயம் வளர்க்க முடியும். இதில் இன்னும் ஒரு பெரிய டவுட் என்ன வரும்னா, சோனாலியை வந்து பெருவிட கோழி தொறுத்துமே கொத்துமே அதை எப்படி வந்து மேய விடும் அப்படின்னுவீங்க. நீங்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லைங்களா, ஒன்றா தான் தீவனம் சாப்பிடுது. பெருவிடையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அடுத்தடுத்த மாதம் வந்து ஒரு 6 மாதம் 7 மாதம் சேவல் கூட எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 2 மாதம் குஞ்சு 3 மாதம் கோழி குஞ்சு விட்டிங்கன்னா அதையும் அது வந்து விரட்டும் தான். ஆனால் 2 நாள் 3 நாளில் அது பழக ஆரம்பிச்சிடும். பழகிடுச்சுன்னா பெருவிடைய பியூர் ப்ரீடாக இருந்தால் இன்னும் ஒரு ப்ரீடை வந்து ரொம்பலாம் தொருத்தி கொத்தி தொல்லை பண்ணாது. அதனால் தாராளமாக வந்து பெருவிடை கூட நம்ம வந்து சோனாலியை வளர்க்க முடியும். குறிப்பாக வந்து மிக்ஸ் ப்ரீடு பண்ணாமல் வளர்க்க முடியும். இல்லை எனக்கு வந்து மிக்ஸ் ப்ரீட் ஆகிடும்னு பயமாக இருக்குது, என்னால் அந்தளவுக்குலாம் மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்னு தோணுச்சுன்னா, நீங்கள் ஒரு பெருவிடை கோழி வளர்த்தாலும் சரி, சிறுவிடை வளர்த்தாலும் சரி, கூட வான்கோழி வளங்க. வான்கோழியும் அப்படி தான். நீங்கள் வந்து மேய்ச்சல் முறையில் வளர்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக ஒரு 50 கோழியை வாங்கி ஒரு மாதம் வரைக்கும் கூண்டில் வச்சுருந்துட்டு நீங்கள் போட்டுக்கிற ஃபின்ச்சிங்கில் திறந்து விட்ருங்க. திறந்து விட்டிங்கன்னா அது வந்து பசுந்தி உணவு சாப்பிட்டுக்கும், நீங்கள் வாழைக்கட்டை வெட்டி போட்டாலும் சாப்பிட்டுக்கும், எதஸ் போட்டாலும் சாப்பிட்டுக்கும். பண்டிகை டைமில் ஒரு தீபாவளியோ இல்லை ஒரு பொங்கலோ இல்லை ரம்ஜானோ நீங்கள் வந்து அந்த டைமில் அதை மார்க்கெட்டு கொண்டு போகிறீங்க அப்படின்னா அன்றைக்கி உங்களுக்கு ஒரு பல்க் அமௌண்ட் வந்து கட்டாயம் நிற்கும். சராசரியாக ஒரு 7 கிலோ 6 கிலோ ஒரு வான்கோழியை வந்து 10 மாதத்தில் நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா கிலோ 350 ரூபாய்க்கு எல்லா இடத்துலையும் போயிட்டுருக்கு. சாதாரணமாகவே ஒரு கோழியை வந்து நீங்கள் 2000லேருந்து 2500 ரூபா வரைக்கும் சேல் பண்ண முடியும். நம்மளுக்கு அவ்வளோலாம் தேவையில்லை. வெறும் 1500 ரூபாய்க்கு விற்றா கூட ஒரு 50 கோழிக்கு நமக்கு 75,000 நெட் ப்ராஃபிட்டாக நிற்கும். அதில் ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு தான் நம்ம தீவனம் போட்டிருப்போம். அதுக்கு மேலே மேய்ச்சல் முறையில் வான்கோழிக்கு நம்ம பெருசாக ஒன்றும் செலவு செஞ்சுருக்க மாட்டோம். இந்த மாதிரி வந்து ப்ரீடை வந்து செலக்ட் பண்ணி வளர்க்க ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.